இந்த உலகத்தில் யாராச்சும் உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்களோ ஆர் ஸ்னப்ட்? நிறைய தரம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாதைக்குள்ளே கடந்து தருவோம். பட் ஏன் மற்றவர்கள் நம்மளை ஸ்னப் பண்ணுகிறார்கள்? முதலாவது, சாடிஸ்டிக் பீப்புள், ஈவில் பீப்புள். சுவாபமே அவங்களுக்கு தீமையானதாக இருக்கும்போது மற்றவர்களை துன்பப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று அறிந்து கொண்டார்களாம் உடனே உங்களை ஒதுக்கிடுவாங்க, ஸ்னப் பண்ணுவாங்க, நசுக்கிடுவாங்க. அடுத்த கூட்டத்தார் யார் என்றால், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். பொறாமையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதனால உங்களை உடனே புறக்கணிக்கலாம். ஆனால் 1 கொரிந்தியர் 1:28 என்ன சொல்லுகிறதுனா, தேவன் உலகத்தில் இழிவான வைகளையும் அற்பமான வைகளையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மையில் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் அநேகர் எங்களை நசுக்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். In Jesus' name we pray. Amen. Have a blessed day.